ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் முதல் வார்த்தையை பாருங்கள். காம், CALM, காம். இந்த வார்த்தை நவுனாக வரும், அட்ஜெக்டிவாக வரும், வெர்பு டிரான்சிட்டிவாக வரும், வெர்பு இன்ட்ரான்சிட்டிவாக வரும். இது நவுனாக வரும்பொழுது இதுக்கு என்ன அர்த்தம்னா அமைதி, சாந்தி அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். அட்ஜெக்டிவாக வரும்பொழுது இந்த காம் அப்படிங்கிறதுக்கான சிமிலர் வார்த்தைகள் அப்படின்னா பீஸ்ஃபுல், ரிலாக்ஸ்ட், குவைட், ஸ்டில், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும். இதுக்கு தமிழ் என்ன அர்த்தம்னா சலனமற்ற, அசைவற்ற, அந்த மாதிரி வரும். இது வெர்பு டிரான்சிட்டிவாக வரும்பொழுது குவைட்டன், பாசிஃபை, அந்த மாதிரி அர்த்தங்களில் வரும். அதாவது சாந்தப்படுத்து, சமாதானம் செய், அமைதி உண்டாக்கு, தனித்திடு. அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை ரொம்ப பெருசாக இருக்குன்னா அந்த பிரச்சனையை குறைச்சிடுறது. தனித்தல், 3 சொல்லி நீ போடணும். அதாவது சாந்தப்படுத்துதல், அமைதி அடைய செய்தல், அந்த மாதிரி அர்த்தத்தில் வரும். அதுவே உங்களுக்கு வெர்பு இன்ட்ரான்சிட்டிவாக வரும்பொழுது சாந்தப்படுத்திக்கொள், தனிந்திடு, அமைதி அடை. அதாவது நமக்கு நாமே நம்மளை சாந்தப்படுத்திக்கிறது, அமைதிப்படுத்திக்கிறது. இதுதான் உங்களுக்கு வெர்பு இன்ட்ரான்சிட்டிவாக வரும்பொழுது அர்த்தம். இதோட அட்வெர்பு என்னன்னா காம்லி, CALMLY. இதுக்கான அர்த்தம் அமைதியாக, சாந்தமாக. இப்போ அடுத்த வார்த்தை பாருங்கள். கேண்டன் கரஸ். கேண்டன் கரஸ் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். இதுக்கான சிமிலர் வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தோம்னா குவாரல்சம், இல் நேச்சர்டு அப்படிங்கிறது இந்த வார்த்தைக்கு சிமிலர் வேர்ட்ஸ். இதுக்கு தமிழ் என்ன அர்த்தம்னா சண்டையிடும் குணமுடைய, சண்டையிடுகின்ற, சுடுகுணமுடைய. சுடுகுணம்னாக்கா கறி எடுத்து நெருப்படுத்து சுடுறதில்ல. எப்போ பார்த்தாலும் வெடுக்க வெடுக்குன்னு பேசுகிறது, கடுகடுப்பாக இருக்கிறது, ஏதாவது கேட்டால் ஒன்று ஒன்று பதில் சொல்கிறது, எப்போ பார்த்தாலும் கோபமாக கடுப்பிடிச்சிக்கிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி கேரக்டர்ஸ். ஸோ சுடு குணம்னாக்கா நெருப்படுத்தி சுடுறது, அந்த மாதிரிலாம் அர்த்தம் இல்லை. அதாவது எப்போ பார்த்தாலும் அவங்க சண்டை போகிறதே புத்தியாக இருப்பாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்த சொன்னால் கூட உடனே அதில் தப்பு தப்பாக அர்த்தம் எடுத்து சண்டைக்கு வந்துடுவாங்க. அந்த மாதிரி குணம் உள்ளவங்கள தான் கேண்டன் கரஸ் அப்படிம்போம். அடுத்த வார்த்தை பாருங்கள். காம்பட்டன்ட். காம்பட்டன்ட் அப்படின்னாக்கா தகுந்த அதிகாரம் உள்ள, தகுந்த தகுதியுள்ள, யோக்கியதையுள்ள அப்படின்னு சொல்லுவோம். காம்பட்டன்ட் அத்தாரிட்டி அப்படின்னா ஒரு செயலை செய்யறதுக்கான சரியான முழுமையான அதிகாரமுடைய ஓர் அதிகாரி அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கு ஏதாவது ஒரு சான்று வேணும் அப்படிங்கிறப்ப அந்த சான்றை எல்லாரும் கொடுக்க முடியாது. அந்த சான்று அளிக்கிறதுக்கான தகுதி உள்ள அதிகாரி தான் கொடுக்க முடியும். அவங்கள நாம் காம்பட்டன்ட் அத்தாரிட்டி அப்படிம்போம். அதாவது ஹேவிங் த அத்தாரிட்டி, ஹேவிங் த ரெக்யர்டு குவாலிஃபிகேஷன்ஸ், ப்ராப்பர் அப்படிலாம் சொல்லுவோம். இதில் ஒரே வார்த்தைன்னு பார்த்தோம்னா கேப்பபிள், ப்ராப்பர் அப்படின்னு சொல்லலாம், அல்லது அத்தாரிட்டேட்டிவ் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் அத்தாரிட்டேட்டிவ் அப்படிங்கிறது 19 பொதுவானது. இது ஒரு குறிப்பிட்ட செயலுக்கு ஒரு குறிப்பிட்ட நபருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கும். அவங்கள தான் நாம் காம்பட்டன்ட் அத்தாரிட்டி அப்படிம்போம். இப்போ இந்த காம்பட்டன்ட் அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா இன்காம்பட்டன்ட். இது இன்னொரு வார்த்தை இருக்குது, கம்பேட்டன்ட் அப்படின்ட்டு. இந்த கம்பேட்டன்ட் அப்படின்னா போரிடும் வீரர்கள், இந்த ஃபைட்டிங் சோல்ஜர்ஸ், அவங்கள தான் நாம் கம்பேட்டன்ட் மெம்பர்ஸ் அப்படிம்போம். ஸோ அந்த வார்த்தைகளை பார்த்து குழப்பிக்காதீங்க. இது காம்பட்டன்ட், அது கம்பேட்டன்ட். இந்த கம்பேட்டன்ட்டோட நவுன் ஃபார்ம் அப்படிங்கிறது காம்பட்டன்ஸ் அல்லது காம்பட்டன்சி. இதுக்கு என்ன அர்த்தம்னா எபிலிட்டி, ஃபிட்னஸ், அதாவது மீன்ஸ் ஆஃப் லிவிங், தகுந்த அதிகாரம், வாழ தகுதியுள்ள, அந்த மாதிரி அர்த்தத்தில் வரும். இதோட அட்வர்ப் அப்படிங்கிறது காம்பட்டன்ட்லி, அதாவது அதிகாரத்தோடு, தகுதியோடு, திறமையோடு, தட் இஸ் வித் காம்பட்டன்ஸ், அதான் இதுக்கு அர்த்தம். அடுத்த வார்த்தையை பாருங்கள். கண்டோன். இது வெர்பு டிரான்சிட்டிவ். இதுக்கான சிமிலர் வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்கியூஸ், ஃபர்கிவ், ஓவர்லுக், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும். இதுக்கான தமிழ் அர்த்தம் மன்னித்து விடு, பிழையை பொறுத்துக்கொள், கவனியாமல் விடு, விட்டு தள்ளு, இந்த மாதிரி அர்த்தங்களில் வரும். யூ மே ப்ளீஸ் கண்டோன் திஸ் டிலே அப்படின்னா இந்த தாமதத்தை நீங்கள் மன்னித்து விட்டுடலாம், அப்படி இல்லைன்னா இந்த தாமதத்தை நீங்கள் பெரிய அளவில் பொருட்படுத்த வேண்டாம், அந்த மாதிரி அர்த்தத்தில் வரும். அடுத்த வார்த்தை பாருங்கள். கன்விக்ட். கன்விக்ட் அப்படிங்கிறது வெர்பு டிரான்சிட்டிவ். இது நவுனாக வரும். பட் வெர்பாக வரும்பொழுது இதுக்கு என்ன அர்த்தம்னா
தண்டனை கொடு, பனிஷ், அந்த மாதிரி அர்த்தத்தில் வரும். தீர்ப்பு கூறு, குற்றவாளி என நிரூபி, குற்றவாளி என தீர்ப்பு கூறு, குற்றத்தை அறிவுறுத்து, குற்றத்தை ஏற்கச் செய், இந்த மாதிரி அர்த்தங்களில் வரும். பட் இதே வார்த்தை உங்களுக்கு நவுனாக வரும்பொழுது அங்கே உச்சரிப்பு கன்விக்ட் அப்படின்னு வராது, கான்விக்ட் அப்படின்னு வரும். அதுக்கு என்ன அர்த்தம்னா பிரிசனர், ஏ கிரிமினல் ஃபவுண்ட் கில்ட்டி அண்ட் சென்டென்ஸ்ட், தண்டனை அடைந்த குற்றவாளி, அந்த மாதிரி அர்த்தத்தில் வரும். வெர்பா வரும்பொழுது இது கன்விக்ட் அப்படிங்கிற உச்சரிப்பில் வரும். நவுனா வரும்பொழுது கான்விக்ட் அப்படிங்கிற உச்சரிப்பில் வரும். இதே போல் உங்களுக்கு கண்டக்ட் அப்படிங்கிறது வெர்பு, அதே ஸ்பெல்லிங் தான் நமக்கு காண்டக்ட் அப்படிங்கிறது வரும். இதில் காண்டக்ட் அப்படிங்கிறது நவுன், கண்டக்ட் அப்படிங்கிறது வெர்பு, ரெண்டுக்கும் ஒரே ஸ்பெல்லிங். அதே போல் ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராடியூஸ் ரெண்டு வார்த்தையும் ஒரே ஸ்பெல்லிங் தான். ப்ரொடியூஸ்னு வரும்பொழுது அது அங்கே வெர்பு, அது நவுனாக பயன்படுத்தும் பொழுது ப்ராடியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளீஸ் மேக் யூ நோட் ஆஃப் தீஸ் டிஃப்ரென்சஸ். இந்த வித்தியாசங்கள் ரொம்ப முக்கியமான வித்தியாசங்கள், இதை ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. அடுத்த வார்த்தையை பாருங்கள், டெர்த். இது நவுனு. இதோட சிம்லர் வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேர்சிட்டி, ஃபெமின், ஷார்ட்டேஜ், பாசிட்டி, ஸ்மால்னஸ், ஃபியூனஸ், லிட்டில், இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் உங்களுக்கு இந்த வார்த்தைக்கு சிமிலர் வார்த்தைகளாக இருக்கும். இதுக்கு தமிழில் என்ன அர்த்தம்னா இன்மை, இன்மைன்னா இல்லாமல் இருக்கிறது, பற்றாக்குறை. அருமை, அருமைன்னாக்கா அரிதான, அருமைன்னா ரொம்ப பிரமாதமான ஒன்று, ரொம்ப ஏற்கத்தக்க ஒன்று அப்படிலாம் அர்த்தம் கிடையாது. அரிதான ஒன்று, அதுதான் நாம் இங்கே அருமை அப்படிங்கிறோம். அதாவது நிறைய அல்லது போதுமான அளவு இல்லாமல் இருக்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. அரிதான பொருள் அப்படின்னா கிடைக்காத பொருள், அதுதான் நாம் இங்கே அருமை அப்படிங்கிறோம். பஞ்சம், பற்றாக்குறை, ரொம்ப சொற்ப அளவில் இருக்கிறது, ரொம்ப குறைவாக இருக்கிறது, போதாமையில் இருக்கிறது, இதை தான் நாம் டெர்த் அப்படிம்போம். அடுத்த வார்த்தை பாருங்கள், டெஃபரன்ஸ். இந்த டெஃபரன்ஸ் அப்படிங்கிறது நவுனு. இதுக்கான சிமிலர் வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ரெஸ்பெக்ட், ஓபிசன்ஸ், கம்ப்ளையன்ஸ், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சிமிலர் வார்த்தைகளாக வரும். இதுக்கு தமிழ் அர்த்தம்னு பார்த்தோம்னா மரியாதை, மதிப்பு, பணிவு, இணக்கம், இந்த மாதிரி அர்த்தங்களில் வரும். இங்கே கம்ப்ளையன்ஸ் அப்படிங்கிறது ஆக்ட் ஆஃப் டூயிங் ஆஸ் ரெக்வஸ்டட், அதாவது ஒரு விஷயத்தை நாம் எப்படி வேண்டி கேட்டுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க அந்த வேலையை செய்து கொடுக்கறது. அதாவது பொதுவாக டெஃபரன்ஸ் அப்படின்னா கொஞ்சம் மரியாதையாக இருக்கிறது, கீழ்ப்படிஞ்சு இருக்கிறது, சொல்கிற வேலையை தட்டி கழிக்காமல் பணிவோடு செய்கிறது, எந்த மாதிரி நடந்துக்க சொல்கிறோமோ அந்த மாதிரி நடந்துக்கிறது. இந்த நேச்சர் தான் நாம் டெஃபரன்ஸ் அப்படிம்போம். இப்போ கம்ப்ளையன்ஸ் அப்படிங்கிறதுக்கான அட்ஜெக்டிவ் ஃபார்ம் கம்ப்ளையண்ட் அப்படிம்போம். இந்த கம்ப்ளையண்ட் அப்படின்னா ஒபலைஜிங், ஹெல்பிங், அதாவது உதவி புரிகிற அந்த இடத்துல வரும். அதே போல் மரியாதை காட்டும், மரியாதை கொடுக்கும், மதிக்கின்ற, மரியாதையான, இணங்குகின்ற, இணக்கமான, அதாவது ரெடிலி அக்ரியிங் டு அப்படிம்போம், அதாவது தடையின்றி சம்மதப்படுகின்ற, இந்த மாதிரி அர்த்தங்களில் வரும். அதே சமயத்தில் இன்னொரு வார்த்தை பாருங்கள், ரிவியர் அப்படிம்போம். அந்த வார்த்தை உங்களுக்கு வெர்பு டிரான்சிட்டிவ். இதுக்கு என்ன அர்த்தம்னா ரெஸ்பெக்ட், வெனரேட், ரிகார்டு வித் ரெஸ்பெக்ட்ஃபுல் ஆ, ஏடபிள்யூஇ ஆ அப்படின்னா பணிவோடு கூடிய அச்சம், பணிவு, மரியாதை, இந்த மாதிரி அர்த்தங்கள்லாம் வரும். ரெவியர் அப்படிங்கும்பொழுது பயபக்தியுடன் மரியாதை செலுத்து, வணங்கு, பூஜி, அதாவது பூஜித்தல், பூஜை செய், வணங்கு, அந்த மாதிரி அர்த்தத்தில் வரும். ரெவரன்ஸ் அப்படிங்கிறது நவுனு. இதை நாம் வெனரேஷன், ரெஸ்பெக்ட், ரெஸ்பெக்ட் ஃபார் எல்டர்ஸ், ஆ கம்பைன்டு வித் ரெஸ்பெக்ட், இந்த மாதிரி அர்த்தத்தில் வரும். ரெவரண்ட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ், ரெவரண்ட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவாக வரும். அதாவது ஷோயிங் ரெவரன்ஸ், பக்தியுள்ள, போற்றுகின்ற, ஹம்பிள், சப்மிசிவ், வணக்கமுள்ள, அடக்கமுள்ள, இந்த மாதிரி அர்த்தங்களில் வரும். நீங்கள் படிக்கும் பொழுது இந்த ரெவரன்ஸ், ரெவரண்ட் போன்ற வார்த்தைகளை கொஞ்சம் தெளிவாக படித்து ஞாபகம் வச்சுக்கிங்க. இப்போ டெஃபரன்ஸ் அப்படிங்கும்போது நாம் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்கிறோம், மரியாதை, மதிப்புள்ள, பணிவு, இணக்கம் அப்படிலாம் சொல்கிறோம். பட் டெஃபர் அப்படின்னாக்கா தாமதப்படுத்து,
டிலே அப்படின்னு சொல்லுவோம். அதோட நவுன் ஃபார்ம் டெஃபர்மெண்ட். ஸோ அந்த டெஃபரை இந்த டெஃபரன்ஸோட கம்பைன் பண்ணிக்காதீங்க. அது டெஃபர் அண்டு டெஃபர்மெண்ட், இது டெஃபரன்ஸ். ஸோ அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த வார்த்தையோட கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்த எபிசோட்ஸில் இதே போல் மேலும் சில வார்த்தைகளை பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவனித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் மூலம் சொல்லுங்கள். உங்கள் விருப்பத்தை லைக் மூலம் சொல்லுங்கள். மற்றவர்களின் நன்மைக்காக ஷேர் செய்யுங்கள். எங்களை ஊக்கப்படுத்த சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அனைவருக்கும் நன்றி.